டிஜிட்டல் ஆவணங்களின் நகல்களை வழங்க கோரிய வழக்கில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு டிசம்பர் 16 உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். பவித்ரா, பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களுடைய நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது டிசம்பர் 16 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். நேரில் ஆஜரான அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் டிஜிட்டல் ஆவணங்களை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த ஆவணங்களை எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் வசம் உள்ளதால் அமலாக்கத்துறையால் அது வழங்க இயலாது என்று தெரிவித்திருந்தார். இதனையடுத்து செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது டிசம்பர் 16 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்து நீதிபதி இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார். பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.